Hi guys, I'm Deepika, TEFL certified English trainer from Phoenix Academy. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து இங்கிலீஷ்ல idioms and phrases வந்து பார்க்க போறோம். இந்த idioms and phrases எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்து தமிழ்ல பேசும்போது நம்மளோட தமிழ் வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ் பேசும்போதும் அது வந்து ஒரு நேட்டிவ் பீப்புள் பேசும்போது எந்த அளவுக்கு நேச்சுரலா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரொனன்சியேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அண்ட் இந்த மாதிரி idioms நிறைய தெரிஞ்சிருக்கணும். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் idiom நம்ம என்ன பார்க்குறோம்னா பேர்ட்ஸ் ஐ வியூ. பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ எப்படி ஒரு பேர்ட் வந்து மேல இருந்து பார்க்கும்போது எல்லா மைன்யூட் டீடைல்ஸும் நமக்கு தெரியாது, பட் வந்து ஓவராலா எப்படி இருக்கும் அப்படின்ற வியூ நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து இந்த ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the introduction of the report gives an excellent bird's eye view of the new project. ஸோ ஒரு புது ப்ராஜெக்ட் நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா அதை பத்தின ஒரு கம்ப்ளீட் ஓவரால் வியூ என்ன அப்படின்றத இந்த இன்ட்ரோடக்ஷன் ரிப்போர்ட் வந்து கொடுக்குது அப்படின்றதா இந்த சென்டென்ஸோட மீனிங். நோ பிக் டீல். நோ பிக் டீல் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஆக்ஷன் தட்ஸ் நாட் மச் சீரியஸ் அப்படின்னு சொல்லும் போது நோ பிக் டீல், அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இட்ஸ் நோ பிக் டீல் அப்படின்னு நம்ம சொல்லணும். வில் ஹாவ் டு பே அ லிட்டில் மோர், நோ பிக் டீல். ஸோ அப்படின்னா நம்ம என்ன இன்னும் கொஞ்சம் அதிகமாக பே பண்ண போகிறோம், அவ்வளோதான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃப்ரேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் idiom, ஐசிங் ஆன் த கேக். ஐசிங் ஆன் த கேக் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் போது ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்னா அது ஆல்ரெடி ஒரு பெனிஃபிட், அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து நீங்க கேட்ட இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது அப்படிங்கிறது இட்ஸ் அன் அடிஷ்னல் பெனிஃபிட்டா இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு சொல்லலாம். Let's see an example for this. He was delighted to have a story published. Getting paid for it was just icing on the cake. அப்போ அவர் வந்து அவரோட ஸ்டோரி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அதுக்கு வந்து அவருக்கான பேவும் கிடைக்குது அப்படிங்கும்போது அது வந்து ஒரு அடிஷனல் பெனிஃபிட் இல்லையா, அந்த இடத்துல வந்து அதை நம்ம ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு சொல்றோம். டேக் யுவர் டைம். இந்த idiom எப்போ யூஸ் பண்ணோம்னா, இப்போ நம்மளே வந்து அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறோம், யூ ஆர் ஹாப்பி டு வெயிட் அப்படிங்கிற இடத்துல வந்து டேக் யுவர் டைம் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, டேக் யுவர் டைம், நோ ரஷ், அவசரப்படாதீங்க, டைம் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் idiom, த்ரோ அ பார்ட்டி. த்ரோ அ பார்ட்டி அப்படின்னா நீங்க ஒரு பார்ட்டியை வந்து ஹோஸ்ட் பண்றது, ஒரு சோஷியல் கேதரிங் எதுவோ வேணாலும் இருக்கலாம், அதை நம்ம ஆர்கனைஸ் பண்றது, ஹோஸ்ட் பண்றத த்ரோ அ பார்ட்டின்னு சொல்லணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், we are planning to throw a party for the holidays. அப்படின்னா இந்த ஹாலிடேஸ்க்கு வந்து ஒரு பார்ட்டி வந்து நாங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். Next, we have to throw a party. Next idiom, you can say that again, but it has another meaning also. You can say that again அப்படிங்கிறது எந்த டைம்ல சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது நீங்க அதை கம்ப்ளீட்டா அக்ரி பண்ணுவீங்களா, நான் இதை முழுசா ஒத்துக்கிறேன், ஐ அக்ரி வித் யூ கம்ப்ளீட்லின்னு சொல்லுவோம்ல, அந்த டைம்ல அந்த ஃப்ரேஸ்க்கு பதிலாக நம்ம வந்து யூ கேன் சே தட் அகைன்னு சொல்லலாம். இவங்க கிட்ட இந்த ஒர்க் கொடுத்துருந்தோம், அது கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு அதை அப்படியே நம்ம டைரக்டா வந்து மேல பாஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன ஃப்ரேஸ் சொல்லுவோம் அப்படின்னா, I'll take your word for it. அப்படின்னா அவங்க சொல்றதை நீங்க நம்புறீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு 2 to 3 டைம்ஸ் நம்ம அவங்களை செக் பண்ணிட்டே இருப்போம், நீங்க சொல்றீங்கல்ல கரெக்ட் தானே, எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா, எதுவும் தப்பு வராதுல்ல அப்படிலாம் கேட்போம் இல்லையா, அப்போ அவங்க வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்றதை நம்பி தான் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும்போது I'll take your word for it. Okay, I'll take your word for it. இன்னைக்கு லெசன் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத எனக்கு வந்து காமெண்ட் பண்ணுங்க. If you are a new viewer, don't forget to subscribe and hit the bell icon as well so that you don't miss any of my new updates. I'll meet you again with another interesting lesson. Until then, this is Deepika signing off from you. See you soon.